அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். கார்த்திக், டே 179 என்ன? சட்டம் உன்னை என்னையும் 6 மாசம் தானே ஒன்னா இருக்க சொல்லிருக்கு. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த போர்டு. மொத்தம் 180 நாள் கெடு. அதுல இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு. மீதி 179 நாள் இருக்கு. அதைத்தான் இப்ப எழுதியிருக்கேன். என்ன கார்த்திக், 6 மாசங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. அதை நீ இப்படி எழுதி வைக்கணுமா? எழுதி வச்சாதான் 180 நாள் கழிச்சு இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற ஞாபகம் இவளுக்கு இருக்கும். இல்லைன்னா பழைய மாதிரி என் மேல அக்கறைப்படுற மாதிரி நடிச்சு ஏமாத்தி என் வீட்லயே நிரந்தரமா தங்கறதுக்கு பிளான் பண்ணுவான். கார்த்திக், அதை தடுக்க தான் இந்த போர்டை வச்சிருக்கேன். நில்லுங்க கார்த்திக், நான் தான் திருந்திட்டேன்னு சொல்றேன்ல, என்ன நம்ப மாட்டீங்களா? என் மேல உங்களுக்கு பாசமே வராதா? உண்மையான பாசத்தை எல்லாம் கால்ல போட்டு மிதிச்சிட்டு இப்ப எனக்கே பாசத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறியா? இங்க பாரு, இந்த 6 மாசத்துல நீ என்ன குட்டி காரணம் போட்டாலும் என் மனசை மாத்த முடியாது. கார்த்திக், கவலைப்படாத அஞ்சலி. கார்த்திக் ஏதோ டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டு போறான். அதுக்காக வருத்தப்படாம உன்னோட மாற்றத்தை அவன் கிட்ட அக்கறையா காமி. கூடிய சீக்கிரம் கார்த்திக் கண்டிப்பா ஒன்னு புரிஞ்சுப்பான். உண்மையான அன்பு கல் மனசு கூட கரைய வைக்கும். நீ கார்த்திக் மேல வச்சிருக்கிற உண்மையான பாசத்தை அவனுக்கு புரிய வை. அப்புறம் அவனே இந்த போர்ட்ல இருக்கிற கெடுவை அழிச்சிட்டு ஐ லவ் யூ அஞ்சலின்னு எழுதுவான். சரி வா, வேலையை பார்க்கலாம். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த 6 மாச கேட எனக்கு மட்டும் இல்லடி, உனக்கும் தான். 180 நாள் முடியறதுக்குள்ள நான் கார்த்திக்க மாத்தி இதே வீட்ல நிரந்தரமா தங்குவேன். இந்த குடும்பத்தை உனக்கு எதிரா மாத்தி உன்னை சீக்கிரமே வெளியில துரத்துவேன்டி. சொல்லுங்க சுதாகர். நோ இன்னைக்கு அந்த இன்னொரு கான்ட்ராக்ட் விஷயத்தை ஃபைனல் பண்ணிருக்கேன். ஓகே, அந்த அக்ரிமெண்ட் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. அதை எப்பவே செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். யா. கௌதம், என்ன கௌதம் காலையிலே பிஸியா இருக்கீங்க போல இருக்கு? ஆமா, நேத்து ஆபீஸ் மீட்டிங், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். அதுல அந்த டவுட் இந்த டவுட்னு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சரி, இந்தாங்க காஃபி குடிங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. அக்ரிமெண்ட் பேப்பர் உள்ளதான் வச்சேன், அது எங்க இருக்குன்னு பாப்போம். என்னாச்சு கௌதம்? இது ரேவதி அம்மா சாப்பிட வேண்டிய ஆயுர்வேத மாத்திரை. நேத்து அவங்க போன் பண்ணி டேப்லெட் தீந்துருச்சு, ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் கடையில டேப்லெட் வாங்கி பேக்ல வச்சுட்டு ஒர்க் முடிஞ்சதும் நேரா இங்க வந்துட்டேன். சரி, அத குடுங்க. இந்தாங்க புடிங்க. என்ன கௌதம், இது மார்னிங் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மாத்திரையாச்சே. இப்ப அத்தை எப்படி சாப்பிடுவாங்க? கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையே. சரி விடு, ஆபீஸ் போகும்போது அப்படியே போய் அம்மா கிட்ட கொடுத்துறேன். என்ன கௌதம், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போறதுக்கே 9:30 ஆகும். அது வரைக்கும் அத்தை டேப்லெட் சாப்பிடாம இருப்பாங்களா? அதுவும் இந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இந்த அக்ரிமெண்ட் வேற செக் பண்ணனும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு போக லேட் ஆயிடுமே. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாத்திரையை நானே அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீயா? நீ போனா காலங்கத்துல எங்க போறேன்னு ஜானு கேட்பாங்க. என்ன சொல்றது? இங்க பாருங்க, அத்தை கிச்சன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நான் போய் இந்த மாத்திரையை கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேண்டாம், ஏதாவது சொதப்பிட போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போறேன். அதெல்லாம் ஒன்னும் சொதப்பாது. நான் வெளியே காய்கறி வாங்க போற மாதிரி போயிட்டு டக்குன்னு ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா போய் டேப்லெட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ, கேர்ஃபுல்லா போ. ஒரு நிமிஷம் இருங்க, ஹால்ல யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். கௌதம்,
ஹால்ல யாரும் இல்ல. நான் போய் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு சரி வந்துட்டேன். போ போ பாத்து போ. வரேன். அண்ணி, என்ன அண்ணி காலையிலே ரெடியா இருக்கீங்க? கையில பூஜை கூட வர வச்சிருக்கீங்க, என்னாச்சு? மனசுல இருக்கிற பாரத்தை சாமி கிட்ட தானே இறக்கி வைக்க முடியும். அதான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். புரியுது அண்ணி. போட்டோ உடைஞ்ச விஷயத்தை தானே சொல்ல வரீங்க? ஆமாம் பைரவி, ஹால்ல மாட்டியிருந்த போட்டோ எப்படி கீழே விழுந்ததுன்னே தெரியல. ஆனா மறுபடியும் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்த போட்டோவும் எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எதுக்கான அறிகுறின்னு எனக்கு தெரியல. இதனால கெடுதல் எனக்கா, என் புள்ள கௌதம்கா, இல்ல இந்த குடும்பத்துக்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. அதான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலான்னு எனக்கு தோணுது. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இலக்கியா, அம்மாடி இலக்கியா. ஐயோ, ஜானு இலக்கியாவை கூப்பிடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, இலக்கியா. இப்ப எதுக்கு இலக்கியாவை கூப்பிடுறீங்க? அவளால தானே போட்டோவே உடைஞ்சது. உங்க கவலைக்கு காரணமே அவதான். அப்படிப்பட்டவளோட நீங்க கோயிலுக்கு போனா கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. நீங்க அவளை கூட்டிக்கிட்டு போறது பூனைய மடியில வச்சுக்கிட்டு சகுனம் பார்த்த கதை தான். பேசாம அவளை விட்டுட்டு நீங்க மட்டும் போய் இலக்கியா கிட்ட இருந்து என்ன காப்பாத்து சாமின்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுதான் சரியா இருக்கும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீங்க? இப்ப எதுக்கு இலக்கியாவை குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? அவ என்ன வேணும்னா போட்டோ உடைச்சா? ஏதோ தவறுதலா விழுந்துருச்சு, அதுக்கு போய் இலக்கியாவை கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சொல்ல போனா அந்த போட்டோ உடைஞ்சதுக்கு காரணமே நீங்க தான். என்னது, நானா? என்ன சொல்ற? ஆமா, எனக்கு வந்த பார்சலை உங்களை யார் ஓபன் பண்ண சொன்னது? அதான் பிரச்சனைக்கு ஆரம்பமே. கௌதம், இங்க பாரு, அது வந்து அண்ணிதான். பைரவி, கோயிலுக்கு போற நேரத்துல எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீயும் வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. கார்த்திக், வாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வா. என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு? என்னப்பா இது, காரணம் சொன்னாதான் வருவியா? இல்ல. வா, கிளம்பு. கௌதம், நீயும் வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அது வந்து ஜானு, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஆஹா, இல்ல கௌதம், நீ எந்த காரணமும் சொல்லாத. இந்த பூஜைக்கு முக்கியமா நீதான் வரணும். வா வா, கிளம்பு, வா போலாம். சரி, வரேன். ஆமா, இலக்கியா இங்க ரூம்ல தானே இருக்கா? கூப்பிட அவள. ஜானு, அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டே இருக்க? இலக்கியா, இலக்கியா. ஜானு, இலக்கியா வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? அது வந்து அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, பார்க்க போயிருக்கா. அவங்க அம்மாக்கு எப்பதான் உடம்பு நல்லா இருந்திருக்கு? வருஷம் ஃபுல்லா சீக்காளி தான். இதுல இலக்கியா திடீர்னு போற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா? இப்போ பைரவி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? திடீர்னு இலக்கியாவோட அம்மாக்கு என்ன ஆச்சு? அது ஏதோ காலையில கொஞ்சம் சடனா மயக்க மாதிரி வந்துச்சான். பயந்து போய் ஃபோன் பண்ணாங்க. அதான் அவசரமா இலக்கியா பார்க்க போயிருக்கா. கடவுளே, ஏன் கௌதம், இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை அவ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. முன்னெல்லாம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவா. என்ன ஆச்சு அவளுக்கு? இது என்ன கேள்வி அண்ணி? இலக்கியா உங்களை மதிக்கலன்னு உங்களுக்கே தெரியலையா? உங்ககிட்ட சொல்லிட்டு போற அளவுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய மனுஷி இல்லன்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இலக்கியாவை பத்தி தப்பா பேசுறதே வாடிக்கையா வச்சிருக்கீங்க. அவளை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏன் தூக்கத்தை விடு. நேத்து உன் பொண்டாட்டி போட்டோ உடைச்ச கவலையில அண்ணி தூக்கம் கெட்டு போய் தான் இப்ப கோயிலுக்கே போறாங்க. புரியுதா? அண்ணி, இலக்கியா இல்லாம நீங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதுதான் உங்க வேண்டுதலுக்கு நல்லது. கடவுளுக்கே அது தெரிஞ்சுதா அவளை வெளியே அனுப்பி விட்டுட்டாரு. அவ வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிடுங்க. கௌதம், நீ வாப்பா, கிளம்பி போயிட்டு வந்துடலாம். வா. இரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஏம்பா, நீயும் ரெடி ஆகுறதுனா ரெடி ஆயிட்டு வந்துரு, கிளம்பலாம். அம்மா, நான் ரெடியா தான் இருக்கேன். சரி, அப்போ கௌதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உட்காரு.
எல்லாரும் கோயிலுக்கா போறீங்க? இருங்க, நான் ஒரு பிளான் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.